தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் செல்வவேல் நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2026 பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் காதல் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேருடைய காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிதுன ராசி பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு நிறைய பார்த்திங்கன்னா சங்கடங்களில் தான் லவ் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேண்டாங்கிற ஒரு சூழல் கூட நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 2025 ஜென்மஸ்தானத்தில் குரு இருந்து நிறைய பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்லி பிரச்சனை ஆகியிருந்திருக்கலாம், நிறைய வந்து கலகங்கள் கூட சந்திச்சிருக்கலாம். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இந்த 2026 இந்த காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் 2 பேரும் இப்போ லவ் பண்ணிட்டுருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்கனாலும் கூட வீட்டில் சொல்கிறதுக்கு முடிஞ்சளவுக்கு இந்த காலகட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த லவ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்குள்ளே அடிக்கடி வந்து சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான தொந்தரவுகள், 3ஆம் நபராக ஒரு பிரச்சனை. நீங்கள் நல்லா லவ் பண்ணிருப்பீங்க, ஆனால் 3ஆவது நாளாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அவங்க ஏதோ சொன்னாங்க, இல்லை வந்து நீங்களே ஏதாவது அவங்க மேலே ஏதாவது ஒரு சந்தேகமான குணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னா அந்த கேர் எடுக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக கூட இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். அதனால் 2 பேரும் மன விட்டு பேசுங்க, முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டம் முடிஞ்சளவுக்கு காதலை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோடு இருந்து செயல்படக்கூடிய காலம். அப்போ வரக்கூடிய மே ஜூனுக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா குரு 2ல் போய் உச்சம் பெற்று அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது. 3ல் கேது, கிட்டத்தட்ட சனியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10ல் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் இருக்கிறார். ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழல் உண்டு. அப்போ இந்த டைமை எப்படி நம்ம கடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பேசுகிறதா இருந்தாலும் அல்லது திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் கூட மே மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் முயற்சி எடுக்கணும். அதை மறந்துட வேண்டாம். 2026 டிசம்பரில் ராகு பயிற்சி வரும். ஒரு ராசிக்கு 2ல் கேது வரும். அப்போ ஒரு டிசம்பருக்குள்ளே கிட்டத்தட்ட 2026 மேலிருந்து 2026 டிசம்பர் 2 வரைக்கும் டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் இயர் எண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வீட்டில் பேசலாம், பழகலாம், அதை சொல்லலாம். அதே அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் காத்துட்ருக்கு. அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண விஷயங்கள் பண்ணுறதா இருந்தால் வயது அடிப்படையில் இப்போ குருபலன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, 2ல் குரு வர்றது. அதே வந்து இப்போ ஜென்ம குருவாக இருந்து இந்த மேக்குள்ளே நீங்கள் திருமணம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குருபலன் இல்லை. அப்போ அந்த கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்குள்ளேயும் சரி, அல்லது 3ஆம் நபர்னாலையும் சரி, அல்லது வீட்டிலேயும் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போய்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு அப்படின்னா துலா ராசி, 12வது அதிபதி அப்படின்னு சொன்னால் அது ரிஷபம். அப்போ 12 குடையவனும் கிட்டத்தட்ட 5 குடையவன் சுக்கிரனுடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த திசை புத்தியுடைய காலங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இப்போ ராசியாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது. பட் உங்கள் லக்னாதிபதி நல்லா இருந்தது அப்படின்னாலும் கூட மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானத்தோட பயணிங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது, நிதானம் மிக முக்கியம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில் உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கலகமாய் நடக்குதா, கலகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுய ஜாதகம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போ பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்மதத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் அதை அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.